உலகெங்கும் வாழும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பான வணக்கங்கள். இந்த நல்ல காலம் நிகழ்ச்சியின் மூலமா உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு தலைப்பு, குரு பகவான் மே மாதம் 2025 15ஆம் தேதி பயிற்சி ஆகிறார். ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த மிதுன ராசியில் பயிற்சி ஆகக்கூடிய இந்த குரு பகவான் பாத்தீங்கன்னா காலபுருஷனுக்கு 3ஆம் இடம், அதாவது உபஜயஸ்தானம்னு சொல்லக்கூடிய அந்த 3ஆம் இடத்துல குரு பகவான் பயிற்சி ஆகிறார். இது ஒரு நல்ல ஒரு மாற்றம் தான். இது பாத்தீங்கன்னா ஜென்ரலா உலகெங்கும் பாத்தீங்கன்னா நிறைய ஒரு வீரமான செயல்கள், அடுத்து பாத்தீங்கன்னா எல்லாரையும் எதிர்த்து போராடக்கூடிய ஒரு நிலைமைகள், எல்லா நாடுகளுக்குமே அந்த மாதிரியான ஒரு வலிமை மிக்க ஒரு பெயர்ச்சியாக தான் இந்த குரு பெயர்ச்சி இந்த காலகட்டம் அமைய போகுது. இது பாத்தீங்கன்னா 2025 மே மாதம் 15ஆம் தேதியிலிருந்து 2026 அதாவது 6வது மாதம் ஜூன் மாதம் வரைக்கும் இந்த ஒரு வருடங்களுக்கு இந்த பயிற்சியாகப்பட்டது இருக்குது. இந்த காலகட்டத்துல ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள், அடுத்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ராசி அன்பர்களும் நீங்க இந்த காலகட்டத்துல என்னென்ன செய்யணும் அப்படின்றதுதான் நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வந்துட்டு இருக்கும். ரிஷபராசி அன்பர்களுக்கு குரு பகவான் 2ஆம் இடமான தன குடும்ப வாக்குஸ்தானத்திற்கு வர்றாரு. இது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் தான் இந்த வருடம் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு ஏற்பட போகுது. ஏன்னா உங்களுடைய ஜென்ம குருவாக இருந்த அந்த குரு பகவான் உங்களுடைய 2ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார். 2ஆம் இடம்ன்றது பாத்தீங்கன்னா ஒரு ஜாதகத்துல லக்னத்துக்கு 2ஆம் இடத்துலயோ இல்ல ராசிக்கு 2ஆம் இடத்துலயோ இருக்கக்கூடிய குரு பகவான் நிறைய பொன்னும் பொருளும் சேரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். அவருடைய ஜாதகத்திலேயே 2ஆம் இடத்துல லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல அந்த குரு பகவான் இருக்கிறாருன்னா அந்த குடும்பத்துல இவரை நம்பிதான் எல்லாருமே இருப்பாங்க. அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்களும் இவரை நம்பிக்கையாக வைத்து இவர் செய்யறதுல எந்த விதமான ஒரு குழப்பமுமே செய்ய மாட்டாங்க. யாராவது நீ செய்யறது சரியில்லை அப்படின்ற ஒரு அட்வைஸ் யாருமே பண்ண மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபெக்டான ஒரு குடும்பத்தை நடத்தக்கூடியவர்கள் இந்த லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பகவானின் ஒரு மாற்றங்கள். இதே மாதிரிதான் இப்ப இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு குடும்பத்துல நிறைய ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்திகள் உங்களுக்கு இந்த இடத்துல காத்துட்டு இருக்குது. இந்த வருடம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு எப்போதுமே ஒரு தயங்கி முடிவுகளை எடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க. அந்த முடிவுகள் சரியா வந்துருமா? ஏன்னா கடந்த ஒரு 3-4 வருடத்திற்கு மேலாக இந்த ரிஷபராசி அன்பர்கள் படாத ஒரு கஷ்டமே கிடையாது. நிறைய இடத்துல அவமானங்கள், அசிங்கங்கள், அதுலயும் கடந்த ஒரு வருடத்துல பாத்தீங்கன்னா நீங்க செய்யாத தவறுக்கு தண்டனையை அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். யதார்த்தமாக பேசிய வார்த்தை பாத்தீங்கன்னா குடும்பத்துல ஒரு பெரிய பிரிவினையை, அடுத்து அந்த குடும்ப உறவுல ஒரு விவாகரத்து வரைக்கும் சில வழக்குகளை எல்லாம் எடுத்துட்டு போயிருக்கும். இந்த அளவுக்கு இந்த குரு பகவானின் பயிற்சி பாத்தீங்கன்னா கடந்த காலத்துல மிக பெரிய ஒரு நஷ்டங்களை அனுபவித்து வந்த இந்த ரிஷப ராசி என்பர்கள் இந்த மே மாதத்துல இருந்து நிறைய ஒரு லாபங்களையும் நிறைய ஒரு வளர்ச்சிகளையும் அடையக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும். இந்த குரு பகவான் ரிஷப ராசி அன்பர்களுக்கு தன்னுடைய 2ஆம் இடத்திலிருந்து இவர்களுடைய 6ஆம் இடமான அந்த ருணரோக சத்ருஸ்தானத்தை பார்க்கிறார். அதனால வேலை வாய்ப்புன்றது ஒரு உறுதியான ஒரு அமைக்கப்பட்ட ஒரு இடமாக தான் இருக்க போகுது. வேலை வாய்ப்புல யார் யாருக்கெல்லாம் பிரச்சனைகள் இருக்கோ, வேலையில யார் யாருக்கெல்லாம் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கோ, வேலையே கிடைக்காம நிறைய ரிஷபராசி என்பர்கள் தன்னுடைய தசாபுத்திப்படி சங்கடப்பட்டு இருக்கலாம். எந்த விதமான தசாபுத்தியாக இருந்தாலும் இந்த காலகட்டம் அந்த குரு பகவான் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய வேலையை கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இந்த மே மாதம் பிறக்கிறதுலயே பாத்தீங்கன்னா மே மாதம் ஸ்டார்டிங்லயே நிறைய பேருக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்திருக்கும். எப்பவோ அட்டன் பண்ண அந்த இன்டர்வியூ எல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ சக்சஸ் ஆகக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த ரிஷபராசி அன்பர்கள் தன்னுடைய குடும்பத்துக்காக சில அத்தியாவசியமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு நேரம். குடும்பத்துக்காக வீடு வாங்குறது, வீடு இடம் மாற்றம்
செய்யறது, அடுத்து பாத்தீங்கன்னா அந்த வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு நல்லது கெட்டதுக்கு சில விஷயங்கள்ல உங்களுடைய அதிகப்படியான ஒரு பங்களிப்பை கொடுக்கறது, இது எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த குரு பெயர்ச்சி இந்த ரிஷப ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த குரு பெயர்ச்சியில இந்த ரிஷப ராசி அன்பர்கள் தன்னுடைய வாழ்நாள்ல நடக்காத ஒரு சில விஷயங்களை கூட நடத்தி வைக்கக்கூடிய ஒரு நேரமாக, இது நாள் வரைக்கும் நான் அந்த மாதிரி எல்லாம் செஞ்சதே இல்லை, இப்ப என்னமோ எனக்கு துணிச்சலா இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு தோணுது அப்படின்ற மாதிரியாக இந்த ரிஷபராசி என்பர்கள் சில வேலைகளை ஒரு நம்பிக்கையோடு முடிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். தொழில் செய்யக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்துல உங்களுடைய 8ஆம் இடத்தை அந்த குரு பகவான் பார்க்கிறார். அதனால தொழில் செய்யக்கூடியவர்கள் உங்களுடைய முதலீடுகளில் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த ரிஷபராசி என்பர்கள் யாராவது உங்களுக்கு வாலண்டரியா நான் உங்களுக்கு உங்களுடைய பிசினஸ்ல காசு போடுறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த ஒரு வருட காலத்திற்கு உங்களுடைய பார்ட்னர்ஷிப் தொழிலையோ இல்ல தொழில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இடத்துலயோ சில தேவையில்லாத அவமானங்களை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதனால யாராவது வாலண்டரியா உங்களுக்கு தொழில ஹெல்ப் பண்ண வந்தாலும் சரி, இல்ல தெரியாத நபர்களை ஒரு பார்ட்னராக சேர்க்கக்கூடிய ஒரு நேரமாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ரிஷப ராசி என்பர்கள் பெருமளவு நஷ்டத்தில் இருந்து தப்பிக்கக்கூடிய ஒரு நேரம். 2ஆம் இடத்துல இருந்து அந்த குரு பகவான் 8ஆம் இடத்தை உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால கையில இருந்த பணம் எல்லாம் கொஞ்சம் கரையறதுக்காக ஒரு நேரம். அதெல்லாம் எப்படி கரையும்? யாரையாவது நம்பி நீங்க ஏமாறுறது, அந்த நம்பிக்கை துரோகம்ன்றது இந்த காலகட்டத்துல இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அடுத்து 10ஆம் இடத்தை பார்க்கிறார். தொழில எப்போதுமே ஒரு வளர்ச்சி இருக்கும். அந்த தொழில்ன்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுக்க போகுது. யார் யாரெல்லாம் வேலையை விட்டுட்டு நான் தொழில் செய்யணும்னு ஆரம்பிக்கிறீங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு புது முயற்சியில நிறைய வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு தருணம். ஏற்கனவே தொழில் செஞ்சிட்டு இருக்கக்கூடியவர்கள் அந்த தொழில்ல ஒரு அங்கீகாரம் பெறுவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த குரு பகவானின் பெயர்ச்சி இந்த ரிஷப ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த குரு பெயர்ச்சி இந்த ரிஷப ராசி என்பர்களுக்கு தன்னுடைய குடும்ப வாழ்க்கையில பிரிந்த தம்பதிகள் மீண்டும் சேர்வதற்குண்டான ஒரு நேரம். குடும்பஸ்தானத்துல இருந்து அவர் 8ஆம் இடத்தை பார்த்தாலும் கூட பிரிந்த தம்பதிகள் ஏதோ ஒரு வாக்குவாதத்துல யதார்த்தமான பேச்சுல பிரிஞ்சிருந்திருக்கலாம் கடந்த ஒரு வருடத்துல. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ஒரு வெறுப்போட அந்த குடும்பத்துக்கு உள்ள நுழையறதுக்கு உண்டான தருணம். நான் என்னுடைய குழந்தைகளுக்காக சேர்றேன், நான் என்னுடைய ஒரு வாழ்க்கையை வீணாக்க கூடாது அப்படின்ற ஒரு நோக்கத்திற்காக ஒரு வெறுப்போட நான் இங்க வாழ்ந்துதான் ஆகணும் அப்படின்ற மாதிரியாக அந்த வெறுப்போட உங்களோட மீண்டும் சேர்வதற்குண்டான ஒரு தருணமாக தான் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்குது. எங்கேயோ நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிருவாங்களோ அப்படின்னு பயந்துட்டு இருந்த இப்ப ரிஷபராசி என்பர்கள் அட்லீஸ்ட் நம்ம வீட்டோடையாவது சேர்ந்து வாழ்றாங்களே அப்படின்ற ஒரு மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும். இந்த ரிஷப ராசி பெண்களுக்கு முக்கியமா சொல்லணும்னா நிறைய ஒரு விஷயங்கள்ல சாதிக்கக்கூடிய ஒரு தருணம். தனி நபராக இருக்கக்கூடிய அந்த குடும்ப பெண்கள், அதாவது திருமணமாகி கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், அடுத்து கணவனை இழந்த பெண்கள், அடுத்து குழந்தையோடு தனிமரமாக இருக்கக்கூடிய பெண்கள், இவர்களுக்கு எல்லோருக்குமே பாத்தீங்கன்னா இந்த குரு பெயர்ச்சி மிக அதிக அளவு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரம். உங்களுக்கு உண்டான வேலை வாய்ப்புல ஒரு அங்கீகாரம், அடுத்து பதவி உயர்வு, வருமான உயர்வு, நீங்க ஒரு தனி ஆளா நின்று ஒரு போராடி ஜெயிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இந்த ரிஷபராசி பெண்களுக்கு இருக்க போது. நீங்க இந்த காலகட்டத்தை தான் ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க ரிஷபராசி பெண்கள். இந்த ஒரு வருடம் உங்களுக்கு உண்டான ஒரு வருடமாக இருக்க போது. ஏன்னா ரிஷபராசி பெண்கள் எப்போதுமே ரொம்ப ஒரு அமைதியா சில விஷயங்களை கூட வெளியில சொல்லாம மௌனம் சாதிக்கும் ஒரு பெண்களாக தான் இருப்பாங்க. இப்போ உங்களுடைய வாழ்க்கையை துணிச்சலாக வெளி சமுதாயத்திற்கு காட்டக்கூடிய ஒரு டைமாக தான் இருக்க போது. எந்த ஒரு விஷயத்துக்கும் அஞ்சாமல் முடிவெடுக்கக்கூடிய ஒரு டைமாக தான் இந்த ரிஷபராசி பெண்களுக்கு இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்தி அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்கும், அடுத்து இந்த குரு பயிற்சி உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படின்னு பார்க்க தெரிஞ்சுக்க விருப்பப்படுறவங்களும்
கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், அடுத்து நியூமராலஜி படி பேர் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, அடுத்து உங்களுக்கு வாஸ்துபடி, அதாவது வீட்டுல எந்தெந்த பொருளை எங்கெங்க வைக்கணும், அடுத்து நான் இந்த மாதிரியாக வீடு கட்டுறேன், எனக்கு எந்த மாதிரியான வாஸ்து இருக்கணும் அப்படின்ற வாஸ்து கன்சல்டேஷன் பண்ண விரும்புறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.